ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேரளா ரெசிபி. நாம் இன்னைக்கு ரொம்ப டேஸ்டான ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கேரளா ஸ்டைல் சிகப்பு கீரை பொரியல் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, உங்களுக்கு கேரளா ரெசிபி பிடிக்கும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். அதற்கு 2 கொத்து சிகப்பு கீரையை நம்ம எடுத்து வச்சுக்கிடலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷான கீரையை எடுத்து வச்சுக்கோங்க. இதை ஒரு 3 வாட்டி நல்லா கழுவி சின்ன சின்ன பீஸாக வெட்டி வச்சுக்கிடலாம். இது கூட ஒரு 10 சின்ன வெங்காயத்தை சின்னதாக வெட்டி வச்சுக்கிடலாம். கூடவே 3 பச்சை மிளகாய், ஒரு வத்தல், கொஞ்சமாக கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிடலாம். இனி பொரியல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதற்கு ஒரு பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிடலாம். கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு நல்லா வெடித்ததும் நம்ம வெட்டி வச்சிருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வத்தல், இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஸ்டார்ட் ஆகிற நேரம் வரைக்கும் வதக்கிக்கோங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இனி ஒரு 3/4 கப் அளவுக்கு துருவின தேங்காவை இதில் நம்ம சேர்த்துக்கிடலாம். இது ஒரு அரை முடி துருவின தேங்காய். இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிடலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு, மஞ்சள் தூள் எல்லா இடத்துலையும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி வதக்கிக்கோங்க. இனி நம்ம வெட்டி வச்சிருக்கிற கீரையை இது கூட சேர்த்துக்கிடலாம். இந்த அளவில் ஒரு 4 பேர் தாராளமாக சாப்பிடலாம். இனி இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி, கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணதும் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுக்கிடலாம். ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம், தண்ணியை லைட்டாக தெளிக்க மட்டும் செஞ்சுக்கோங்க. இனி இதை ஒரு மூடி வச்சு மூடி ஒரு 3 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க. ஒரு 3 நிமிஷம் கழிச்சதும் இதை நல்லா கிண்டி விட்டுக்கிடலாம். இனி மூடி வச்சு மூட வேண்டாம். இனி கீரை நல்லா வேகிற வரைக்கும் கிண்டி விட்டுக்கோங்க. உப்பு காரம் எல்லாம் இந்த நேரத்தில் செக் பண்ணிக்கிடலாம். ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இது வதங்கிறதுக்கு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் ஆகும். பொறுமையாக வதக்கிக்கோங்க. நான் கேரளா ஸ்டைலில் முட்டைக்கோஸ் பொரியல், கேரட் பொரியல் போட்டிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், விருப்பம்னா பாருங்கள். அவ்வளோதான், சுவையான ஹெல்த்தியான கேரளா ஸ்டைல் சிகப்பு தண்டு கீரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அப்படியே கேரளா ரெசிபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.